உறுப்பினர்களுக்கான பயிற்சி நிகழ்வு தொடக்க விழாவிற்கு உங்களுடைய பலத்த கரவொலிக்கு மத்தியில் வருக வருக என விழா மேடைக்கு அன்புடன் வரவேற்கின்றோம். சிங்க பெண்களால் பெண்களின் பாதுகாப்பை உறுதி செய்த கடமை வீரர், தமிழ்நாட்டை தலைநிமிர வைத்துக் கொண்டிருக்கும் தலைவர், தொட்ட துறைகள் அத்தனையிலும் முத்திரை பதித்து வரும் முதல்வர், மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களை விழா மேடைக்கு வருக வருக என பணிவன்புடன் வரவேற்கின்றோம். தமிழனங்கே தமிழனங்கே உன் சீரிலமை திரும்பி எந்த செயல் மறந்து வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே. நன்றி. 17வது சட்டமன்ற பேரவையின் சட்டமன்ற உறுப்பினர்களுக்கான பயிற்சி தற்போது தொடங்கப்பட இருக்கின்றது. இந்த பயிற்சியை குத்துவிளக்கு ஏற்றி தொடங்கி வைத்து சிறப்பிக்குமாறு மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களை பணிவன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம். இன்றைக்கு 17வது சட்டமன்ற பேரவையின் சட்டமன்ற உறுப்பினர்களுக்கான பயிற்சியை நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் குத்துவிளக்கு ஏற்றி தொடங்கி வைக்கிறார்கள். மேலும் மாண்புமிகு பேரவைத் தலைவர், மாண்புமிகு பேரவை முன்னவர், மாண்புமிகு துணைத் தலைவர் மற்றும் அரசு தலைமை கொறடா ஆகியோரையும் 17வது சட்டமன்ற பேரவையின் சட்டமன்ற உறுப்பினர்களுக்கான பயிற்சியை குத்துவிளக்கு ஏற்றி தொடங்கி வைக்குமாறு அன்புடன் அழைக்கின்றோம். இப்பேரவையில் இளைஞர்கள் அதிகமாக இடம்பெற்றுள்ளீர்கள். எதிர்காலம் எப்படி இருக்க வேண்டும் என்பதை இறைவன் அருளால் தீர்மானித்து அதை நிறைவேற்றி காட்டுகிற இடத்தில் இருக்கிற மாண்புமிகு முதல்வர் அவர்களால் மட்டும்தான் இது சாத்தியமானது. மாண்புமிகு உறுப்பினர்களே, ஒரு புது யுகம் பிறந்திருக்கிறது, ஒரு மாற்றம் பிறந்திருக்கிறது. மக்களுக்கு ஏற்றம் தருகிற ஒரு நல்லரசு அமைந்திருக்கிறது என்கிற நம்பிக்கையின் வெளிப்பாடு அன்றாடம் இன்றைக்கு மக்கள் மத்தியிலே நிரம்பி வருவதை நாம் காண்கின்றோம். ஏனென்றால் செல்லும் இடமெல்லாம் அது வெல்லும் இடம்தான், நான் செல்லுகிற இடமெல்லாம் வெல்லும் இடம்தான் என்பதை தேர்தல் களத்தில் நிரூபித்து காட்டினார் நம்முடைய முதலமைச்சர். வெல்வார் வீழ்த்துவார் இல்லாத ஒரு மாபெரும் சக்தியாக இன்றைக்கு தமிழ்நாட்டிலே வளர்ந்து கொண்டிருக்கிறார்கள். நாட்டு மக்கள் நம்மிடமிருந்து நிறைய எதிர்பார்க்கிறார்கள். வாக்களித்த பெருமக்கள் கொஞ்சத்தில் இல்ல, கிள்ளி கொடுங்கள் என்று நாம் கேட்டால் அள்ளி கொடுத்து விட்டால் அவருக்காக அள்ளி கொடுத்திருக்காத வாக்குடைய மதிப்பு என்ன என்றால், நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க, எனக்கா என்ன செய்ய போகிறீங்கன்னு நாடை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறது. அமருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். உரையாற்ற இருக்கின்றார்கள். அதேபோல் மாண்புமிகு பேரவை முன்னவர் அவர்கள் சட்டமன்றத்தில் உறுப்பினர்கள் உரையாற்றக்கூடிய நடைமுறைகள் என்னென்ன இருக்கிறது என்பது பற்றி விரிவாக இங்கே வருகை தந்திருக்கக்கூடிய மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினர்கள் ஆகியோருக்கு வழிநடத்திக் கொண்டிருக்கும் ஆற்றல் மிக்க தலைவர் நம் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களை